வணக்கம் and welcome to Dhanyas Designers. இந்த வீடியோவில் ஒரு டிசைனிங் பார்ப்போம். நெக்கை சுற்றி நெக்லைன் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஹேண்டுக்கும் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நெக்லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு செயின் ஸ்டிச்சில் எந்த லைனும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு செலக்ட் பண்ண டிசைனில் வந்துட்டு இந்த நெக்லைன் எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி நெக்லைனில் அப்படியே லைனிங்கை கொடுத்து திருப்பி எடுத்துருவாங்க டைலர்ஸ். ஸோ அதனால் இங்கே மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டாஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புட்டாஸ் வந்துட்டு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு ஒரே அளவு வர மாதிரி வச்சு எல்லா இடத்துலையுமே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம் அந்த டெம்ப்ளேட் எப்படி பேப்பரில் ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் எடுத்திருக்க ஷீட் இது ஒரு நல்ல திக்கான ஷீட்டு. இது எனக்கு மேகி இருக்கு இல்லையா, மேகி நூடுல்ஸ் அந்த பேக்கெட்குள்ளே கிடைக்கும், அந்த ஷீட் தான் இது. இந்த மாதிரி நான் நூடுல்ஸ் பேக்கெட்லலாம் வர ஷீட்டை இது மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் வரைகிறதுக்காக. வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம நிறைய டைம் நம்ம கிளாத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது மடங்கிடாது, சீக்கிரம் வீணாக போயிடாது. ஸோ அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் எப்போயுமே எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதில் இந்த ஒரு கார்னர் மடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மடித்த பகுதியில் ஒரு போர்ஷன் மட்டும், அதாவது அந்த ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் அதில் ஒரு ஹாஃபை மட்டும் வரைஞ்சிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு ஹாஃப் பேக் சைடில் போயிடும். நமக்கு கட் பண்ணும்போது நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹாஃப் தான். இப்போ நமக்கு என்ன ஷேப் தேவையோ அதோட ஒரு பாதியை மட்டும், அதோட மிரர் இமேஜை மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை விரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் இந்த டிசைனிங் வீடியோ, இந்த ப்ளவுஸ் டிசைனிங்கை 2 வீடியோவாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இதை டக்குன்னு நான் எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே கூட இந்த ஒரே வீடியோவோ முடிச்சிடலாம். பட் எனக்கு என்னென்னா இதில் எதையுமே நிறைய டிப்ஸ் இருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணலை நான். அதனால் இந்த 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த என்னோடய வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இது ஈவன் எம்ப்ராய்டரி ஒர்க் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் என்னோட இந்த சேனல்னு கிடையாது, இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பேசிக் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நிறைய கிடைக்கும். ஸோ அதில் கொஞ்சம் என்னோடய முயற்சியை கொடுத்து அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதனால் என்னோடய வீடியோஸில் எந்த அளவுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ, இன்க்ளூட் பண்ண முடியுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோவை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக முடிக்க முடியல. அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் ஷுவராக சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி டிசைன் கற்றுருக்கவங்களுக்கு கிடையாது, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான். ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாம் என்ன மாதிரி டிசைன்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் கட் பண்ணி எடுத்து இந்த நெக்லைனுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்கை சுற்றி இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாகவே 2 லைன்ஸ், இந்த அவுட்லைன் எல்லாத்துலேயுமே 2 லைன் ஜரியில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் இது A1 மம்தா பிராண்டு தான், இது ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஜரி த்ரெட்டில் நம்ம ஒரு நார்மலாக ஸ்ட்ரைட் லைனில் எப்படி பண்ணுறதுன்றதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஒரு இமேஜில் ஒரு பிக்சரில் எப்படி செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எப்படி இந்த ஷார்ப்பெல்லாம் திருப்புனா எப்படி அந்த ஷார்ப் எட்ஜ் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும், அந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த மாதிரி பிக்சர்ஸ்குள்ளெல்லாம் நம்ம டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் எண்ட் நோட் வந்து அடிக்கடி போடுறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எப்படி நம்ம போட்டால் அந்த நாட் போட்டு முடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ட்ரா பண்ணிவிட்டு முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணிக்கணும் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு தனி இப்படி போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுட்டு அப்புறம் இப்படி போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாகவே முடிஞ்ச வரைக்கும் நாம் எப்படி வந்து எண்ட் நாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சஸை போட்டு முடிக்கலான்றதை பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இந்த லீஃப் போர்ஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் போர்ஷன் போவோம். இந்த மாதிரி அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கொடுங்க. இப்போ இந்த கார்னர் வந்திருக்கேன். இந்த இடத்துல எப்படி வந்து இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வரணும்னா நார்மலாக நம்ம போட்ட சைஸை விட நம்ம போட்டுட்டு இருந்த சைஸை விட நாம் வந்து அந்த எட்ஜ் பாயிண்டில் குட்டியாக போடணும். போட்டுட்டு லைட்டாக லாங்காக திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த டேர்னிங் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த செயின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது அதை விட லைட்டாக பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எட்ஜ் திருப்புறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த இமேஜ் அந்த லீஃபோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். லீஃபாக இருந்தாலும் ஃப்ளவராக இருந்தாலும். ஸோ அந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக திரும்புறதுக்கு நாம் கரெக்டாக போடணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, செயின் வந்து குட்டியாக வரணும் அப்படின்னா நம்ம இப்படி ஊசியை குத்துறோம் இல்லையா, குத்திட்டு இழுக்காமல் டக்குன்னு அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செயின் வந்து குட்டியாகவே கிடைக்கும். நம்ம இழுத்துட்டு குத்தும்போது கொஞ்சம் லென்த் ஆயிரும். அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சின்ன செயினாகவே கிடைக்கும். குத்திட்டு உடனே திருப்பிட்டிங்க அப்படின்னா குட்டி செயினாகவே கிடச்சிரும் உங்களுக்கு. இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உடனே திருப்பிடுறேன். குத்திட்டு உடனே திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக நல்லா முத்து முத்தாக இருக்கும் நமக்கு செயின் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல திருப்புறதுக்கு டக்குன்னு திருப்பிட வேணாம். திருப்புனா இங்கே பாருங்கள், இப்படி இங்கேருந்து இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா மழுங்கின மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த எட்ஜு. அதில் குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோன்னா அந்த ஷார்ப் எட்ஜு நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 2 லீஃபையும் இப்படியே வந்து முடிச்சுட்டு இங்கே எண்ட் நாட் போட தேவையில்லை. மறுபடியும் 2 லைன்ஸ் கொடுக்க போகிறதுனால சேம் அதே இப்படியே வந்துட்டு இப்படி போகிறதுனாலும் போகலாம், இல்லை இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுனாலும் போகலாம். ஸோ நம்ம எண்ட் நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது சிங்கிள் லைன் கொடுக்கறத விட டபுள் லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அந்த இமேஜே உங்களுக்கு. அந்த ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது எப்பயுமே மேக்ஸிமம் டபுள் லைன் கொடுத்து பாருங்கள். சிங்கிள் லைன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுவரையும் போட்டேன், ஆனாலும் எனக்கு இங்கே ஒரு ஷார்ட் வேணுன்றதுக்காக இன்னொரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புறேன். இப்படி போடும்போது நார்மலாக போடுறத விட மறுபடியும் பார்த்துக்கோங்க, நார்மலாக போடுற செயினை விட குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் அப்படின்னா ஷார்ப்பான அந்த எட்ஜ் கிடச்சிரும். திரும்பியும் சொல்கிறேன், நம்ம குத்திட்டு உடனே திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செயின் வந்து நல்லா குட்டியாகவே கிடச்சிரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ பாருங்கள், சிங்கிள் லைன் கொடுத்ததை விட அதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ டபுள் லைன் கொடுக்கும்போது இன்னும் இந்த டிசைனோட இந்த லீஃபோட ஷேப் வந்து இன்னும் அழகாகிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே போய்க்கலாம், போயிட்டு இப்படியே போய்க்கலாம். ஸோ அப்படியே டர்ன் கொடுத்துட்டோன்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாகவே எங்கேயுமே முடிச்சு போடாமல், தனித்தனியாக ஒவ்வொரு லீஃப்க்கும் போடாமல், எண்ட் நாட் போடாமல் நம்ம இப்படியே கன்டினியூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண முடியாது, மற்ற இடத்துக்கும் அப்படியே போக முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரை இந்த ஷேப் ஆரம்பிச்சிருவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேயும் அதே மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் கொடுத்தா தான் அந்த இடம் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு லென்த்தாக ஒரு செயின் கொடுத்துட்டு, ஒரு குட்டி செயின் கொடுத்துட்டு, அப்புறமா நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போடுறேன். போடும்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரி, இந்த இடம் வந்து இப்படியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஒரு செயின் கொடுத்துட்டு திரும்பி ஒரு குட்டி செயின் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும். எல்லாம் அந்த திரும்புகிற எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அகெயின் மறுபடியும் இது மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம், இன்னொரு லைன். அப்படியே திருப்பிட்டு அப்படியே அடுத்த லைனை கண்டினியூ பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு இந்த ஷார்ப் எட்ஜுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டுட்டு இப்படி திருப்பும்போது இந்த இடத்துல கேப் வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணணும்னா இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்டிச் இங்கே போட்டுறணும். அதாவது இந்த லைனுக்கு தாண்டி இந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த கேப் வராது. ஸோ இந்த இடத்துல எப்படி திருப்பினேன்னு நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம இப்படி திருப்பிட்டோன்னா இந்த இடத்துல கேப் வந்துடும். ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பணுங்கும்போது நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ரொம்ப லென்த்தாக செயினை போட்டோம் அப்படின்னா நல்லா தெரியாது இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டியாகவே போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் லைனை விட்டுட்டு இந்த பக்கம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்படி திரும்பும்போது நமக்கு இந்த எட்ஜு பாயிண்ட் வந்து நீட்டாக திரும்பிக்கும். இங்கே ஒரு குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு அங்கே திருப்பிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்குமே செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். இதோட டிசைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.